வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க இருக்காங்க தமிழக அரசு. திடீரென்ற வெளியிட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம் வாங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. இதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றது முழுமையாக புரியும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் 2024 ஜூலை முதல் 50% அகவிலைப்படியிலிருந்து 53% உயர்த்தப்பட்டது. மேலும் 2025 ஜனவரி முதல் ஏப்ரல் மாதங்களுக்கான 2% உயர்வு நிலை தொகையாக வழங்கப்பட்டுள்ளதுங்க. இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் மிக முக்கியமான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. செப்டம்பர் மாதம் முதல் தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படலாம் என்ற தகவல் மிகுந்த எதிர்பார்ப்பு நீட்டியுள்ளதுங்க. ஸோ நீண்ட காலமாக தமிழக அரசு ஊழியர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை இதுவாகும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டிருந்த இந்த திட்டம் நிதி நெருக்கடி காரணமாக தொடக்கத்திலிருந்து தாமதத்தை சந்தித்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பல வருடங்களாக எதிர்பார்க்கப்பட்டதால் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் அதிர்ச்சி அடைந்தன. திட்டம் பார்த்திங்கன்னா செப்டம்பருக்குள் அமல்படுத்தப்படாவிட்டால் கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று அரசு சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இத்தகைய அழுத்தங்களுக்கிடையே முதலமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் செப்டம்பர் மாதத்திற்குள் பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளதுங்க. இதன் காரணமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த குறித்து முக்கிய ஆய்வு செய்து ஒரு சிறப்பு குழுவை அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த குழு தற்பொழுது பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து வருகிறது. குறிப்பாக மாநிலத்தில் தற்பொழுது நிலவும் நிதிநிலை மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குழு தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. இந்த ஆய்வுகளின் முடிவுகளில் செப்டம்பர் மாதத்தில் முதல் மாதத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று தலைமை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ அரசு ஊழியர்கள் மத்தியில் இது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது குறித்து கூடுதல் தகவல்களை இன்னும் சில நேரங்களில் நானே உங்களுக்கு சொல்ல போகிறேன். குறைந்தபட்ச ஊதிய உயர்வை அதிகரிக்க வேண்டும் என்று பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பை விடுத்து அதை செயல்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றும் வகையில் அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று முன்னாள் OPS அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் இப்போ நீண்ட காலமாக எதிர்பார்க்கிருந்த இந்த சரண் விடுப்பு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முதல் நடைமுறையில் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இதன் மூலம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தாங்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை சரண் செய்து அதற்கான பணங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ நண்பர்களே, இதுதாங்க நம்மளுடைய அரசு ஊழியர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு சார்பாக தான் வரும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் பல வருடங்களாகவே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் அவர்களின் வாழ்வாதாரத்தை முக்கிய கோரிக்கையாக பழைய ஓய்வு திட்டத்தை அடிப்படையாக அமல்படுத்திட வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தினாங்க. தமிழக அரசிடம் பலமுறை கோரிக்கை வச்சிருக்காங்க. இதற்காகவே பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்காங்க. இவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளும் களமிறங்கியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதிரி நல்ல தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.